இப்போ வந்து நான் சொல்ல போகிறது வந்து ஷோல்டர்ஸ். நேற்று செஸ்ட் பார்த்தோம், டே பிஃபோர் எஸ்டர்டே வந்து லாட்டிசிமஸ் டோர்சி ப்ளஸ் பார்த்தோம். இன்னைக்கு வந்து ஷோல்டர்ஸ் பார்க்குறேன். ஷோல்டர்ஸில் மேனுவலாக எப்படி செய்கிறது அப்படின்னு. ஃபர்ஸ்ட் வந்து ஷோல்டர்ஸில் மார்பிள் ப்ரெஸ்க்கு பதில் பிளேட்லேயே இப்போ போடுறோம் பாருங்கள். நம்ம சதீஷ் போடுறாப்புல நல்லா ஏற்றி இறங்குங்க, நல்லா மேலே கொண்டு போங்க, நல்லா பின்னாடி கொண்டு போங்க, அப்படி கொண்டு போங்க. நான் எப்பயும் சொன்ன மாதிரி 12 நம்பரு 15 நம்பரு 3 செட்டு இல்லைன்னா 5 செட்டு போடுங்க. ஷோல்டர்ஸ் ஓகே. டம்பல் பிரஸ் பாருங்க, டம்பல்ல பிரஸ் பண்றது. முதல்ல பிளேட்ல போட்டாரு, இப்ப டம்பல்ல போடுறாரு பாருங்க. டம்பல் பிரஸ். நம்ம இப்போ ஒரு இடத்துல இருக்கோம், பார்லாம் கிடைக்கல, 2 டம்பல்ஸ் தான் கிடைக்குதுன்னா அந்த டம்பல்லே நம்ம இந்த எக்ஸசைஸ் செஞ்சுக்கலாம். ஓகே. டம்பல்ல இப்ப வந்து அவர் வந்து ஷோல்டர் பிரஸ் போட்டாரு, டம்பல் பிரஸ் போட்டாரு. இது வந்து டம்பல்லே அர்னால்டு பிரஸ். அதாவது டம்பல் வந்து முன்னாடி கொண்டு வர்றது. அது முன்னாடி இப்படி கொண்டு வரும்போது இந்த டெல்டு டிராப்ஸ், இந்த டெல்டாயிடும் ட்ரெபீசியஸ் ரெண்டும் ஒர்க் ஆகுது. அர்னால்டோட ஃபேவரைட் எக்ஸசைஸ். ஸ்டார்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான். மிஸ்டர் காஜா மொய்தீன் என்னுடைய ரெகுலர் ஸ்டூடெண்ட் செய்கிறார் பாருங்க. 10 இல்லை 15க்கு மேலே உங்களுக்கு இந்த நம்பர் வந்துருச்சு, நாங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கோம் சார், என்ன சார் செய்யறது அப்படின்னா, நீங்கள் வந்து வெயிட்டை கூட்டிக்கோங்க. 10 கிலோ இருக்கா, நீங்கள் 11 கிலோ போடுங்க, 12 கிலோ போடுங்க, 15 கிலோ கூட்டுங்க. உங்களுக்கு எவ்வளோ வெயிட் போட முடியுமோ அவ்வளோ கூட. தேங்க்யூ சார். இது ஃப்ரண்ட் ப்ரெஸ், பார்பல் ஃப்ரண்ட் ப்ரெஸ். மிலிட்ரி ப்ரெஸ் சொல்லுவாங்க, டிபிக்கல் நேம் மிலிட்ரி ப்ரெஸ். மிலிட்ரியில இருந்து எதுவும் செஞ்சாங்களா என்னன்னு தெரியல, இது மிலிட்ரி ப்ரெஸ் தான் சொல்றாங்க. நாங்களாம் மிலிட்ரி ப்ரெஸ் தான் ஆரம்பத்தில் சொன்னோம். இது வந்து பார்பல் ஃப்ரண்ட் ப்ரெஸ். ஷோல்டருக்கு ஒரு அருமையான எக்ஸசைஸுங்க. ஷோல்டர் பாறை மாதிரி வந்துடும். நீங்க பாருங்க, 10 22 கிலோ தூக்குறாரு, உட்காந்துட்டே போறாரு. ரொம்ப கஷ்டம் உட்காந்துட்டு போறது. உட்காந்துட்டு போட்டோம்னா அதோட அட்வான்டேஜ் என்னன்னா, நின்றுட்டு போறதுக்கும் உட்காந்துட்டு போறதுக்கும், உட்காந்துட்டு போடும்போது இடுப்புல இருந்து பவரை திருட முடியாது. நின்றுட்டு போடும்போது உடம்பு அசைச்சு திருடிடுவோம். ஓகே, ஸ்டாப். தேங்க்யூ. இந்த நெக்கு, ஷோல்டர்ல தலைக்கு பின்னாடி பாறை ஏற்றியா இருக்கிறது பாருங்க. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் தலைக்கு பின்னாடி ஏற்றி. இந்த எக்ஸசைஸை முதல் செய்ய சொல்லுவாங்க, ஏன்னா அந்த எக்ஸசைஸ் ரொம்ப கஷ்டமானது. முதுகுக்கு ஷோல்டர்ஸ்க்கு ரொம்ப ஹெவியானது இந்த எக்ஸசைஸ். டெல்டாய்டுக்கு தான் இது. ரைட், தேங்க்யூ சார். இறக்கிருங்க. மார்பல் ஃப்ரண்ட் ரைஸ், அதாவது ஃப்ரண்ட் ரைஸ் டம்பல்ல பார்ல போடுறோம் பாருங்க, அந்த எக்ஸசைஸ் மிஸ்டர் காஜா செய்யறாரு. ஸ்டார்ட் பாருங்க, நல்லா ஏத்துங்க. வெரி குட். பாருங்க, கரெக்டா இருக்கு. கை பாருங்க எவ்வளவு ஸ்ட்ரைட்டா இருக்கு பாருங்க. அந்த ஷோல்டர்ஸோட ஃப்ரண்ட் டெல்டாயோட ஃப்ரண்ட் ஹெட், ஃப்ரண்ட் டெல்டாய்டு. 10 12 15 சேம் தான் அஸ் யூஸ்வல். 3 செட்டு இல்லை 5 செட்டு. நிறைய செட்டு செஞ்சீங்கன்னா அதிக எக்ஸசைஸ் செய்ய முடியாது ஷோல்டருக்கு. ஓகே சார். டம்பல் ஃப்ரண்ட் ரைஸ் முதல்ல பார்ல போட்டாரு, இப்ப டம்பல்ல போறாரு. ஃப்ரண்ட் ரைஸ் பாருங்க, நல்லா ஏத்துங்க. முன்னாடிலாம் தலைக்கு வரைக்கும் ஏத்துவாங்க, இப்ப அவ்வளவுலாம் ஏத்த வேண்டியது இல்லை. இப்ப ஷோல்டர் வரைக்கும் ஏத்தினாலே போதும். நேரா 90 டிகிரில கையை நேரா கொண்டு போயிட்டு 90 டிகிரில நேரா இறக்கணும். லேசா கையை நம்ம ஸ்லிப் பண்ணோம்னா கூட ஷோல்டர்ல இன்ஜுரி ஆயிரும். ஷோல்டர் இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா இந்த டம்பல்ல செய்யற எக்ஸசைஸ்லாம் செய்ய முடியாது. ஹெவியான எக்ஸசைஸை செய்ய முடியாம போயிடும். அதனால ரொம்ப பொறுமையா செய்ய. ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் தி ரேஸ். பதறாத காரியம் சிதறாது. நிதானமா நிறுத்தி செய்ய. டூ ட்ரெயின் டோன்ட் ஸ்ட்ரெயின். ஒருத்தர் பார்க்குறேன், ஒருத்தர் மிரட்டணும், வெயிட்டை தூக்கி அலப்பறை பண்ணணும் ஜிம்மில், அப்படி செய்யக்கூடாது. ஓகே, தேங்க்யூ சரி. ஸ்டார்ட். ஆகாஷ் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு பிளேட்ல ஃப்ரண்ட் ரைஸ் போறாரு பாருங்க. 5 கிலோ இது. நீங்க சின்ன பையங்கன்னா லைட் வெயிட்லேயே செய்யுங்க. அழகா ஃப்ரண்ட்ல. இப்போ சப்போஸ் நீங்க ஒரு காட்டுக்குள்ள இருக்கீங்க, ஒரு மலைப்பகுதியில் இருக்கீங்க, அப்படி கொடைக்கானல நான் இருந்தேன், பாரு தம்பல்ஸ் எல்லாம் கிடைக்கலன்னா அங்க கிடைக்கிற ஒரு வட்டமான கல் இது மாதிரி பிளேட்டை வச்சே நம்ம செஞ்சிடலாம். 10 15 ஃப்ரண்ட் ரைஸ், ஃப்ரண்ட் டெல்டாய்டுக்கு அருமையான எக்ஸசைஸ். ரைட்டா, இது ஒரு மெத்தடு. ஓகே, ஸ்டாப். ஆரம்பிங்க. ஸ்டார்ட். அதே சேம் தான். 5 கிலோ பிளேட்ல போட்டத இப்ப 10 கிலோ பிளேட்ல போடுறாரு நம்மளுடைய காஜா மைதீன்.
பாவம் டயட்ல இருக்காரு, பாவம் காலையில இருந்து சாப்பிடல, அவர் எனக்காக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. வெரி குட். பாருங்க 10 கிலோ பிளேட்ல செய்யறாரு. நீங்க அப்படியே 5 கிலோ, 7.5 கிலோ, 10 கிலோ, 12 கிலோ, 15 கிலோன்னு செய்யலாம். நீங்க வெரைட்டியா செய்யுங்க. மார்பிள்ல தான் செய்யணும் அப்படின்னு கட்டாயம் கிடையாது. நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ரைட், தேங்க்யூ. இது ஸ்டார்ட் சர்வீஸ். டம்பல் சைடு ரைஸ். டம்பல் சைடு ரைஸ் வந்து மிடில் டெல்டாய்டுக்கு, இந்த ஷோல்டரோட நடுப்பகுதிக்கு. நல்ல கையை கொண்டு போய் க்ளோஸ் பண்ணுங்க, கீழே ஒன்றை ஒட்டுங்க, அப்படி ஒட்டுங்க, நேர ஏற்றி இறக்குங்க. 10 10 இல்லை 12 12 இல்லை 15 15. இந்த டெல்டாய்டை நீங்க பெருசாக்கிட்டீங்கன்னு வைங்க, அப்படியே பாடிட்டே இரு. ஸ்டாப் ஸ்டாப், அப்படியே இருக்கு, அப்படியே இரு. இந்த டெல்டாய்டை நீங்க பெருசாக்கிட்டீங்கன்னா நீங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, செஸ்ட் போட்டு சட்டை போட்டு டிஷர்ட் போட்டாதான் அழகா இருக்குன்னு நினைக்கிறாங்க. திரும்பி அப்ப நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. நீங்க நல்ல ஷோல்டர்ஸ் மலை மாதிரி இருக்குன்னு வைங்க, அப்ப டிஷர்ட் போட்டீங்கன்னா அழகா இருக்கும். கமலஹாசன், நடிகர் கமலஹாசனுக்கெல்லாம் எந்த டிஷர்ட் போட்டாலும் கரெக்டா இருக்கும். காரணம் என்னன்னா, அவர் ஷோல்டர் வந்து அப்படியே பெருசா இருக்கும், ஹியூஜா இருக்கும். ரைட். அந்த ஷோல்டர்ல நீங்க டிஷர்ட் போட்டு நல்லா ஜீன் பேண்ட் போட்டு ஷூஸ் போட்டு பெல்ட் கட்டி நீங்க காலேஜுக்கு போறீங்கன்னு வைங்க, அப்படியே எல்லாரும் பார்ப்பாங்க, பிரின்சிபால் நண்பர்கள் எல்லாம் பார்ப்பாங்க, எப்படி சார் சூப்பரா ஏற்றிருக்கீங்க அப்படிம்பாங்க. பொம்பளை பிள்ளைகள்லாம் பார்த்து உங்களை பார்த்து லைக் பண்ணுங்க, நம்பரை கொடுங்க அப்படின்னுங்க. ஓகேயா? ஓகே, ஸ்டாப். பெண்ட் ஓவர் டம்பல் சைடு ரைஸ். பெண்ட் ஓவர் டம்பல் சைடு ரைஸ். பெண்ட் ஓவர் டம்பல் சைடு ரைஸ். இது வந்து ரியர் டெல்டாய்டுக்கு பேக்ல. ஒரு டெல்டாய்டுக்கு 3 கட்டு இருக்கு. ஃப்ரண்ட் கட்டு, மிடில் கட்டு, பேக் கட்டுன்னு. இந்த பேக் கட்டுக்கு தான் இந்த எக்ஸசைஸ். ஸ்டாப். இது ஷோல்டருக்கு அப்ரைட் ரோஸ். ஏத்துங்க, கழுத்து வரைக்கும் ஏத்துங்க, ஏத்தி இறக்குங்க, அப்படியே இறக்குங்க. அப்ரைட் ரோ இதுக்கு பேரு. இந்த ட்ரெபீசியஸ் மசலுக்கு. ஷோல்டர்னா இது டெல்டாய்டு, இது ட்ரெபீசியஸ். நான் படத்துல காமிக்கிறேன். இந்த ட்ரெபீசியஸ் மசலுக்கு இந்த ஒரு பெஸ்ட் எக்ஸசைஸ் அப்ரைட் ரோ. பத்து நம்பர் 15 நம்பர் 3 செட்டுல இருந்து 5 செட்டு போடுங்க. நல்ல ட்ராப் அழகா வரும், காதுல இருந்து வரும். நீங்க இந்த WWF எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், கழுத்துல இருந்து வரும், அப்படியே ட்ரெபீசியஸ் கழுத்துல இருந்து வரும், ஹியூஜா இருக்கும். ஸ்டாப். இப்பதான் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட். டம்பல் ஸ்ட்ரக்ஸ். ஸ்ட்ரக்னா என்ன? ஒரு புலி வந்து ஒரு வேட்டையாடுறதுக்கு முன்னாடி அப்படி ஸ்ட்ரக் பண்ணும். காலையில எழுந்திரிச்ச உடனே ஒரு புலியோ சிங்கமோ அப்படி ஸ்ட்ரக் பண்ணும். அது ஷோல்டரை உழுக்குன்றாங்கல்ல, அதான் நல்ல காது வரைக்கும் ஏத்தணும். ரைட், ஸ்டாப், தேங்க்யூ. டம்பலை ஃப்ரண்ட்ல வச்சிருக்காரு பாருங்க. டம்பல் ஃப்ரண்ட் ஸ்ட்ரக்ஸ். ஃப்ரண்ட் ஸ்ட்ரக்ஸ் முதல் சைடுல போட்டாப்புல, இவர் ஃப்ரண்ட்ல போடுறாரு பாருங்க. ஒவ்வொரு ஆங்கிள் போடணும். ஒரு மாசம் போட்ட உடனே நம்மளுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாம ஆயிரும் உடம்பு. அப்ப நம்ம எக்ஸசைஸை மாத்தி செய்யணும். சரியா? ஓகே, தேங்க்யூ. மார்பிள் ஸ்ட்ரக். நல்லா ஏத்தி இறங்க, ரொட்டேட் பண்ணாதீங்க, ஏத்துங்க. இந்த ஷோல்டர் அந்த காது வரைக்கும் ஏத்துங்க. எப்படி இருக்கு? அப்ப இந்த ட்ரெபீசியஸ் மசில் தன்னை போல வளரும். ஃப்ரண்ட்ல போடுறாரு, பாறை வந்து ஃப்ரண்ட்ல வச்சு போடுறாரு. ரைட், தேங்க்யூ. ஓகே, ஸ்டாப். நல்லா ஏத்துங்க. மாற பேக்ல வச்சுட்டு பிகைண்ட் த ஸ்ட்ரக். மார்பிள் ஸ்ட்ரக் பிகைண்ட், பின்னாடி கூடி செய்யறது. லீகேனி மிஸ்டர் ஒலிம்பியா லீகேனி 84 91 வரைக்கும் 8 டைம்ஸ் கண்டினியூஸா வாங்கினாரு. அவருடைய ஃபேவரட் எக்ஸசைஸ். எல்லாம் என்ன ஃப்ரண்ட்ல செய்றீங்க, நான் பேக்ல செய்றேன்னாரு. ரைட், தேங்க்யூ. வச்சிருங்க. குட் ஈவினிங் எவ்ரிபடி. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஷோல்டர்ஸ்க்கு நான் என்னுடைய ஜிம்ல ஒவ்வொரு மசலுக்கும் நானே ஒரு ஒர்க் அவுட் தயாரிச்சிருப்பேன். இங்க பாருங்க, இதான் ஷோல்டர். ஷோல்டருக்கு பாருங்க, பாருங்க, இதான் வந்து ஃப்ரண்ட் மிடில் பேக்கு. ஃப்ரண்ட் மிடில் பேக் எவ்வளவு பெரிய ஷோல்டரா இருக்கு பாருங்க. அது சும்மா ஒரு சாம்பிளுக்காக நான் ஒட்டி வச்சிருக்கேன். ஷோல்டருக்கு பாருங்க, பார்ல ஃப்ரண்ட்ல போடுறாரு பாருங்க, பார்ல ஃப்ரண்ட்ல போடுறாரு.
இவர் மிஷின்ல போடுறாரு. இதே தான் ரோனி வின்க்லர் தான் போடுறாப்புல. இது வந்து பார்ல போடுறாங்க, லேடி எக்ஸசைஸ் செய்யற மாதிரி. இது வந்து பார்பல் ப்ரெஸ். இது இது பார்ல போடுறது. இது வந்து மிஷின் ப்ரெஸ். இது வந்து டம்பல் ப்ரெஸ். இப்போ டம்பல் ப்ரெஸ் நம்ம ராஜாவும் நம்ம சதீஷும் செஞ்சு காமிச்சாங்க. ப்ரெஸ் பிகைண்ட் த நெக்கு. வாங்க, மார்பல் பேக் ப்ரெஸ். சானி ஸ்மித் இந்த பாடி பில்டர் செய்யறாரு பாருங்க. ரொம்ப கஷ்டமான எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸை தான் முதல்ல சொல்லுவோம், ப்ரெஸ் பிகைண்ட் த நெக்கு. ரெண்டாவது இது தம்பல்ல போடுறாங்க பாருங்க, தம்பல் ப்ரெஸ். இது தம்பல் ப்ரெஸ். டெக்ஸ்டர் ஜாக்சன் போடுறாரு தம்பல் ப்ரெஸ். இது வந்து அர்னால்டு ஃப்ரண்ட் ரைஸ் பண்றாரு. அர்னால்டு அப்போ வந்து பழைய 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 படம். இது ஷோல்டருக்கு மேலே ஏற்றிருப்பாங்க, இந்த கையை ஷோல்டருக்கு மேலே ஏற்றிருப்பாங்க. இப்போ வந்து இவ்வளோ தூரம் உங்கள் ஷோல்டர் அளவு ஏற்றினாலே போதும். பாருங்க, இது தம்பல் சைடு ரைஸ். சீட்டர்ல உட்காந்து போடுறாங்க பாருங்க. உட்காந்து போட்டா என்னன்னா, அவங்களுக்கு உட்காந்து போட்டா பவரை வந்து நம்ம இடுப்புல இருந்து திருட முடியாது. இப்ப நின்றுட்டு போடுறாருன்னு வைங்க, இவர் அசைஞ்சு அசைஞ்சு போடுவாரு. ஆனா அவங்க உட்காந்துட்டு போடுறாங்கன்னா பவரை திருட முடியாது. எந்த ஷோல்டர் எக்ஸசைஸ் செய்தோ அந்த பர்டிகுலர் ஷோல்டர் தான் எக்ஸசைஸ் செய்யும். இடுப்புல இருந்து பவரை திருட முடியாது. அதனாலதான் உட்காந்து செய்ய சொல்லுவாங்க. நீங்க கொஞ்ச நாள் ஆயிடுச்சு பாடி பில்டர்ல, நீங்க வந்து ஒரு 6 மாசம் 1 இயர் ஆயிட்டீங்க, நீங்க சீனியர் பாடி பில்டர் ஆயிட்டீங்க, அட்வான்ஸ்டு பாடி பில்டர் ஆயிட்டீங்கன்னா நீங்க உட்காந்து போடுறதுதான் நல்லது. இந்த பாருங்க, எல்லாருமே உட்காந்து போடுறாங்க பாருங்க, எல்லாருமே. இது அர்னால்டு பழைய ஸ்டைல். இது இவர் உட்காந்து போடுறாரு, இவர் உட்காந்து போடுறாரு, இந்த லேடியும் உட்காந்து போடுறாங்க பாருங்க, பார்பல் பிரஸ். ரைட்டா? இப்ப இந்த பெண்டு பண்ணி போடுறாரு பாருங்க. இது வந்து ரியர் லேட்டு. சானி ஸ்மித். இவர் யாருன்னா ஆஸ்திரேலியன் சமவன். ஆஸ்திரேலியால பழங்குடி இனத்தை சேர்ந்த ஒரு மக்கள். அந்த இதுல இருந்து வந்த ஒரு அருமையா டெவலப் பண்ணியிருக்காரு பாருங்க. ரைட்டா? இப்ப வந்து இவர் வந்து டம்பல் ஸ்ட்ரக் போடுறாரு பாருங்க. டம்பல் ஸ்ட்ரக் எதுக்கு? இது இந்த ட்ரெபீசியஸ் இந்த மசலுக்கு நல்ல கிட்டக்கவா. ட்ரெபீசியஸ் இந்த மசலுக்கு தான் டம்பல் பிரஸ், டம்பல் ஸ்ட்ரக். டம்பலை சைடில் வச்சிருக்காரு. இவர் பாருங்களேன், இவர் வந்து ரோலி வின்க்லர். இவர் வந்து விக்டர் ரிச்சர்டு, பெரிய பாடி பில்டர், செந்தில் மாதிரி இருக்கும் முகம். விக்டர் ரிச்சர்ட் பெரிய தைஸ், பெரிய உருவம். ஃப்ரண்ட்ல வச்சிருக்காரு பாருங்க, நம்மள ஃப்ரண்ட்ல வச்சிருக்காரு பாருங்க, சைட்ல வச்சிருக்காரு, ஃப்ரண்ட்ல வச்சிருக்காரு. ரைட்டா? இவர் வந்து பார்ல ஸ்ட்ரக் போடுறாரு, பார்பல் ஃப்ரண்ட் ஸ்ட்ரக். பாரை ஃப்ரண்ட்ல வச்சிருக்காரு. இவர் வந்து பாரை லூஸ் பண்ணிக்கணும். அர்னால்டு கூட காம்படிட் பண்ணவர், சிந்து பாத் கேஜ்ன்ற படத்துல நடிச்சவர். பார்ல பேக்ல வச்சிருக்காரு பாருங்க. இதே இந்த ஷோல்டர் எக்ஸசைஸை இந்த பாயர்கோ செய்யறாரு பாருங்க. புல்லவர் பெஞ்சில் இப்போ நம்ம ஜிம்ல வந்து சதீஷ் படுத்துட்டு செஞ்சாப்புல, புல்லவர் பெஞ்சில் படுத்துட்டு செய்யறாரு பாருங்க. வெளிச்சம் தெரியுதா? ஓவர் பிரைட்டா இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து டம்பல் ஸ்ட்ரக். நான் டம்பல் ஸ்ட்ரக்கை எங்கள் ஸ்டூடெண்ட்டை சொல்லும்போது அவங்ககிட்ட என்ன சொல்வேன்னா, தம்பலை வந்து உங்கள் காது வரைக்கும் ஏற்றுங்க அப்படின்பேன். நிறைய பேர் எப்படி மாஸ்டர் காது வரைக்கும் ஏற்ற முடியும்? ஏற்றவே முடியாத மாஸ்டர் அப்படிம்பாங்க. ஆனால் பாருங்க, இந்த ஏற்றிருக்காரு பாருங்க, மிலா சார்சவ். இங்க இருக்கு பாருங்க ஷோல்டர். எங்க இருக்கு பாருங்க ஷோல்டர்? இந்த இருக்கு பாருங்க ஷோல்டர். கழுத்துக்கு கீழே இருக்கு. இப்ப இந்த ஷோல்டர் எங்க போயிருக்கு பாருங்க, காதுக்கு நேரா போயிருக்கா இல்லையா? நீங்க வந்து மேக் த இம்பாசிபிள் பாசிபிள். எது முடியாதோ, உங்க உடம்பு வந்து முடியாதுன்னு சொல்லும், அதை தான் முடிக்கணும். அப்படி செஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். நான் என் உடம்பு எப்படி சொல்லுதோ அதைப்படி தான் செய்வேன் அப்படி முடியாது. நல்லா ஹெவியாக செய்யுங்க நீங்கள். இது வந்து பார்பல் அப்ரைட் ரோ. பாரை வந்து க்ளோஸ் குறிப்பாக பிடிக்கலாம், அகலமாகவும் பிடிச்சி போடலாம். பாருங்கள், எக்ஸசைஸ் ஷோல்டருக்கு எத்தனை எக்ஸசைஸ் பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் இதை பார்த்துருக்கீங்க. இதில் வந்து மிஷினில் செஞ்சுருக்காங்க, மேனுவலாகவும் செஞ்சுருக்காங்க. நாங்கள் இன்றைக்கி நம்ம ஜிம்மில் வந்து மேனுவலாக செய்கிறத செஞ்சுருக்கேன். நாளைக்கு வந்து நம்ம ஜிம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து மிஷினில் செய்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. தேங்க்யூ, குட் நைட். நல்லா ஷோல்டர் எக்ஸசைஸை நீங்கள் பயன்படுத்துங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்டுன்னா எனக்கு நீங்கள் கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். நன்றி, குட் நைட்.